திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு செப்டம்பர் மாத பலன்களை பத்தி நம்மளுடைய சேனல்ல பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்குண்டான செப்டம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் போய் 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல இருக்கிறார். அப்ப லாபஸ்தானத்துல இருக்கும் பொழுது அது 13ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவர் விரயத்துக்கு வந்துருவார். அப்போ ராசி அதிபதி லக்னாதிபதி எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அதை பொறுத்துதான் இந்த மாதம் இருக்கும். அப்ப ராசி அதிபதி அப்படிங்கிறவர் 13ஆம் தேதி வரைக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள், பொருளாதார வளர்ச்சி, ஆசைகள் நிறைவேறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். 13ஆம் தேதிக்கு மேல 12ஆம் வீட்டுக்கு வந்துடுவார் விரயத்துக்கு. அப்ப அதற்கப்புறம் கொஞ்சம் அலைச்சல், தேவையில்லாத விரயங்கள், அதே போல தூக்கம் குறையிறது, ஒரு தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றது, வெளியூர் வெளிநாடு பயணங்கள், இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதே போல பாருங்க, குருவை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 8ல இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கு. பணம், காசு, சொத்து இதெல்லாம் சின்ன இழக்கிறதுக்கு வரும். ஏன்னா உங்களுக்கு அடுத்தது விரயத்துக்கு வர்றதுனால ஏதோ ஒரு விரயத்தை கொடுக்கும் குடும்பத்துல. அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இந்த மாதம், இந்த வருடம் முழுவதுமே குரு அங்கதான் இருக்க போகிறார். அந்த 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால விரயம் பண்ணாலும் காசு ஏதோ ஒரு இடத்துல இந்த குரு கொடுத்துட்டே தான் இருப்பார். 2ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு காரணத்தினால் மட்டுமே. அடுத்தது சனியை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்துல வக்ரமாக இருந்தால் வீடு, மனை, சொத்துக்கள், அடுத்த கட்ட பயணங்கள், முயற்சிகள் கை கூடுறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். இவ்வளவு சனி உங்க ஜாதகத்துல வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் வீடு சார்ந்தது, சொத்து சார்ந்தது, குடும்பம் சார்ந்த விஷயத்துல இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 7 மற்றும் 12ஆம் அதிபதி இப்ப இருக்கக்கூடிய வீடுன்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு 9ஆம் வீட்டுல 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். அப்போ 7 9ஆம் வீட்டுல இருந்தால் திருமண வரன் தேடி வர்றது, கணவன் மனைவியிலிருந்து அந்த கருத்து வேறுபாடுகள் விலகுவது, கொஞ்சம் காசு பணம் கையில சேர்றது, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறது குடும்பத்தோட, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும். 14ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா கேதுவோட சேரப்போகுது. அப்ப 14ஆம் தேதி சுக்கிரன் கேது சேர்க்கையாகி இது பெண் சாப அமைப்பா கொடுக்கும். இப்போ ரொம்ப கவனமா இருந்துக்கணும். உங்க ஜாதகத்துல பெண் சாபம் ஜாதகமாக இருந்தால், சுக்கிரன் கேது சேர்க்கை ஏற்பட்டு பெண் சாப ஜாதகமாக இருந்தால் கொஞ்சம் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இந்த சுக்கிரன் கேது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் செய்யாத தப்புக்குமே தலைவினைவை ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்ப 14ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. திருமணம் சார்ந்த விஷயத்திலையும், கணவன் மனைவிக்குள்ளையும், அதே போல ஒரு புது வரன் பாக்குறீங்க, ஒரு நல்ல வரன் பாக்குறீங்கன்னா அதுல ஒரு பல முறை யோசிச்சு செய்யறது நல்லது. ஒரு 12ஆம் அதிபதியுமே ஆகுறதால கொஞ்சம் அதற்காக கொஞ்சம் விரயத்தையும் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அப்ப 7 12 தொடர்பு ஏற்பட்டா கண்டிப்பாக ஏதாவது வெளியூரோ கொஞ்சமா ஒரு நாள் 2 நாளாவது குழந்தைகள் மனைவியோட வெளியே போயிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க புதன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் அதிபதி. அவரும் பாத்துட்டீங்கன்னா 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கேதுவோட சேர்க்கை பெற்றிருக்கார் 10ஆம் வீட்டுல. அப்ப ஜாதகத்துல புதன் கேது சேர்க்கை இருக்குதுன்னா சாமியாடுறது, குறி சொல்றது, கை மருத்துவம், சித்த மருத்துவம், இதெல்லாம் இது சேர்க்கை தான். இதெல்லாம் உங்க குடும்பத்துல இருப்பாங்க அல்லது நீங்க இருப்பீங்க. அப்ப இப்படி இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல புதன் கேது சேர்க்கை இருந்தால் உங்க ஜாதகத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். எது ரீதியாக அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா லாபங்கள் ரீதியாக பணம் வர்ற மாதிரி இருக்கும், அப்படி தடைபடும். அது ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் தான். 15ஆம் தேதிக்கு மேல புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவங்களுடைய 11ஆம் வீட்டுக்கு வந்து ஆட்சி உச்ச பலம் பெறுகிறார். மிகப்பெரிய யோகம். உங்களுக்கு 13ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் காப்பாத்துவார், 15ஆம் தேதிக்கு மேல புதன் காப்பாத்திடுவார். அப்ப எப்படியும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாசம் பண வரவு, பொருளாதார வளர்ச்சி உண்டு. ஆனா கொஞ்சம் பேச்சுவார்த்தையில பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. புதன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரும்பொழுது ஆசைகள் நிறைவேற்றுறது, அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் தன்னுடைய வீட்டிலேயே ஆட்சி உச்சம் பெற்று பலமாக இருக்கும்போது சுயமாக சம்பாதிப்பது, அதன் மூலமாக உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்தது சூரியன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி கேதுவோட நிற்கிறார். அப்ப கொஞ்சம் தொழில் தடை 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். தொழில் மூவ் பண்ண முடியாது, அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது, இருக்கிறது என்னமோ அதை கொண்டு போற மாதிரி இருக்கும். என்னதான் ஹார்ட் எஃபர்ட் போட்டீங்கன்னாலும் அப்படியே ஒரு கொஞ்சம் ஸ்லோவா தான் கொண்டு போவார். அடுத்து 15ஆம் தேதி மேல சூரியனும் பாத்தீங்கன்னா 11ஆம் வீட்டுக்கு வந்துருவார். அப்ப 10 குடையர் 11. அப்ப தொழில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16ஆம் தேதிக்கு மேல கண்டிப்பாக ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், நல்ல லாபத்தை கொடுக்கும், அடுத்த கட்ட பாதைக்கு போகும், நிறைய பேருடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இதெல்லாம் உங்களுக்கு சூரியன் வந்து உங்களுக்கு 16ஆம் தேதிக்கு மேல கன்னிக்கு வரும்போது நடக்கும். அப்ப விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுக்க இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன். அதே போல 15ஆம் தேதிக்கு மேல என்ன செய்யணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கேன். இது நீங்க கூர்ந்து கவனிச்சு செய்தீர்களானால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பொற்காலமே. தனுசு ராசிக்கு உண்டான செப்டம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா குருவினுடைய பார்வை இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு அர்த்தாஷ்டம நடந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் மன ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க.
கொஞ்சம் மன விரக்தி, தாய்க்கு ஆரோக்கிய கேடு, உங்களுக்கும் மன ரீதியாக ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் செலவுகள், இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் இருப்பார் தனுசுவை பொறுத்த வரைக்கும். குரு பார்வை இருக்கிறவங்க அது மீண்டும் எழுந்து வரக்கூடிய அமைப்பு தனுசுக்கு உண்டு. அடுத்தது பாருங்க சனியை பொறுத்த வரைக்கும் ஜாதகம் வக்ரமாக இருந்தால் நவம்பர் வரைக்கும் ஓரளவுக்கு பண வரவு, பொருளாதார வளர்ச்சி, முயற்சிகள் கை கூடுறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அப்படி இல்ல உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லைன்னா கொஞ்சம் பண ரீதியாக ஜாமீன் கையெழுத்து போறது, பணம் கொடுக்கல் வாங்கல் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையில்லாம பணம் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா 3ஆம் இடம் தான் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது. அதே போல பாத்துட்டீங்கன்னா ஆன்லைன் சம்பந்தப்பட்ட எல்லா ட்ரேடிங்குமே 3ஆம் இடம் தான். அப்ப அந்த அதிபதி வக்ரம் இல்லாம இருந்தா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பொறுமையா செய்வது என்பது ஒரு சிறப்பானதாக இருக்கும். அடுத்தது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 5 மற்றும் 12ஆம் அதிபதி. இந்த 5 மற்றும் 12ஆம் அதிபதியான செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருக்கக்கூடிய வீடு 10ஆம் வீட்டுல 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். 5 10 இருந்தால் குழந்தைகள் மூலமாக வருமானம், ஒரு அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவு, தொழில ஓரளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கிறது. ஆனா அவரே 12ஆம் அதிபதி ஆகிறதுனால ஒரு ஏற்றம் இறக்கம் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். ஒரு பாயிண்ட் தொழில் ஏறினீங்கன்னா ஒரு பாயிண்ட் இறக்கம் இருக்கும். குலதெய்வ வழிபாடுல இந்த காலகட்டங்களில் பண்றப்போ தொழில நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடும். ஏன்னா 5ஆம் இடம் தான் குலதெய்வம். அடுத்தது பாருங்க சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 6 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது 8ஆம் வீட்டுல இருக்கார் 14ஆம் தேதி வரைக்கும். அப்போ 6 கூட ஒரு 8ல போய் இருந்ததுன்னா கடன் அடைக்க முடியல, கடன் இருக்கு, கடன்னால மன நிம்மதி இல்ல, நோய் தொந்தரவு வேற. அதே போல பாருங்க 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் போய் 7ல பாதத்துல இருந்தாலும் மன ரீதியான தொந்தரவு வேற. அர்த்தாசிரம சனி நடக்கிறதுனால உடல் மனம் ரெண்டுமே நல்லா இல்ல. இப்படிங்கிறது இப்ப சூழ்நிலை உங்களுக்கு. அப்ப 6 8 தொடர்பு இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் 14ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் மன ரீதியாக உடல் ரீதியாக பிரச்சனைகள் உண்டு. கொஞ்சம் கடன் கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். வேலை வாய்ப்புகள் பிரச்சனை, வேலை செய்யக்கூடிய இடத்துல யார் என்ன சொல்றாங்கன்னு தெரியல, ஆனா எனக்கு முதுகுல குத்துற மாதிரியே இருக்கு, அங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வருது, செய்யாத தப்புக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வருது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க உங்களுக்கு அதே சுக்கிரன் 14ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா ராசிக்கு 9ஆம் வீட்டுக்கு வந்துடுறார் கேதுவோட. அப்ப சுக்கிரன் கேது சேர்க்கை ஏற்படும். அப்ப சுக்கிரன் கேது சேர்க்கை யாருடைய ஜாதகத்துல இருந்தா அது பெண் சாபம். அப்ப பெண் சாபமாக இருந்தால் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல ஆண்களாக இருந்தால் பெண்கள் கிட்டையும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அடுத்தது புதனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் அதிபதியான புதன் அவரும் 15ஆம் தேதி வரை கேதுவோட தான் இருக்காரு. அப்ப 7 கேதுவோடு இருக்கும்போது கொஞ்சம் திருமணத்துல அல்லது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். திருமண வரன்கள் கொஞ்சம் தட்டி போகும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் எதிர்பார்த்த வரன் கிடைக்காம போறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அப்ப புதன் கேது உங்க ஜாதகத்துல இருக்குன்னா குறி சொல்றது, சாமி ஆடுறது, இந்த சித்த மருத்துவம், கை மருத்துவம் இதெல்லாம் புதன் கேது தான். அதெல்லாம் உங்க குடும்பத்துல இருப்பாங்க. அப்ப இயற்கை அந்த புதன் கேது சேர்க்கை உங்க ஜாதகத்துல இருக்கு அப்படின்னாலும் இந்த காலகட்டங்களை கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 10ஆம் அதிபதியே ஆகிறதுனாலயும் கொஞ்சம் தொழில் ரீதியாக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஆனா இந்த புதன் 15ஆம் தேதிக்கு மேல 10ஆம் வீட்டுக்கு வந்துருவார். அப்ப கேது தாக்க குறைஞ்சிடும். அப்ப 10 10க்கு வரும்போது அந்த 15ஆம் தேதிக்கு மேலதான் தொழில் நல்லா இருக்கும், தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதுக்கு மேல பண்ணுங்க. அதற்கு முன்னாடி பண்ணீங்கன்னா விரயங்கள் ஏற்படும். அதனால ஒரு மன உளைச்சல்கள் ஏற்படும். ஏன்னா கேது மனக்கோளாறுகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்ப தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக, மனைவி ரீதியாக ஒரு மனக்கோளாறுகளை குத்துக்கிட்டே தான் இருப்பார் 15ஆம் தேதி வரைக்கும். அதற்கப்புறம் ஓரளவுக்கு நிவர்த்தி. அடுத்தது சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா அவரும் உங்களுக்கு 9ஆம் அதிபதியாகி கேதுவோட சேர்றதுனால இது தந்தை வழி பித்திருதோஷத்தை சொல்லும். அப்ப இப்போ தந்தைக்கு உங்களுக்கு பிரச்சனை, இந்த கிரகச்சேர்க்கை உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் கேது கிரகச்சேர்க்கை இருக்குதுன்னா தந்தைக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறது, தந்தை வெளியில பங்காளி உறவுகள் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறது. சூரியன் கேது சேர்க்கை எப்படி இருந்தாலும் பாத்துட்டீங்கன்னா பரம்பரை சார்ந்த தோஷங்களை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப இந்த காலகட்டங்கள்ல எல்லாம் நீங்க திதி கொடுப்பது, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப அந்த சூரியன் அடுத்தது அவர் 10ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ 9 10 ஏற்பட்டா தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படும். அப்ப தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு நினைச்சது நடக்கும். தொழில் வளர்ச்சி உண்டு, பெயர் புகழ் கிடைக்கும், அதுல மாற்றம் இல்லை. சோ தனுசுவை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதிக்கு வரைக்கும் பொறுமையா இருங்க. 15ஆம் தேதிக்கு மேலதான் எல்லா விஷயமும் நடக்கும். இது தனுசு ராசி, தனுசு லக்னம் இரண்டுக்குமே இணைவாக இருக்கக்கூடிய ஒரு பலன் தான்.